எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல புத்துணர்ச்சி என்பது இல்லைங்க நண்பர்களே. மார்க்கெட்னுடைய ஹைல நிக்க முடியாம கீழே இறங்கி கொஞ்சம் டவுன்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். வெறும் 41 பாயிண்ட் தான் பிளஸ். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், என் காலேஜ் ஃப்ரெண்டு தான். காலேஜில் இருந்தே நான் அவன் குடும்பத்தை ரொம்ப தப்பா பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும் பொழுது ஏதாவது ஒரு உச்சாணி கும்ப வச்சுக்கிட்டு இறங்க தான் செய்வான். அது மாதிரி இருக்க போகையில் இப்போ இவனுடைய மூஞ்சில சேர் அடித்த மாதிரி எப்போ கீழே இறங்குவான், கரடிகள் வந்து எப்போ இறக்கி விடும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. 10 நாள் கழிச்சு தான் ஒருவேளை இங்கிருந்து இறங்கினா இது உச்சி அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். அல்லது மேலே இன்னும் கொஞ்சம் போயிட்டு அங்கிருந்து கீழே இறங்கினான்னா ஓ இதுதான் உச்சியா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். ஸோ நிலைமை அப்படி இருக்கையில் எப்போ எங்கிருந்து உழுவான்னு தெரியாது, அல்லது இங்கிருந்து இன்னும் எவ்வளவு தூரம் ஏறுவான்னு தெரியாது இருக்க போகையில் ஹெட்ஜிங் என்பது நிறைய பேர் பண்ணிக்குவாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான தகவல்கள் இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல இன்னைக்கு ஐடிசி கம்பெனி 2.5% ஏறி பெரிய மாஸ் காமிச்சிருக்கான். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜனவரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டுற மாதிரி வந்திருக்கான். இவன் மட்டும் இல்லை, இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய கம்பெனிகள் ஜாம்பவான்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவனு வந்து ஒரு வருஷத்தினுடைய லோனில் தான் இப்போ இருந்து கொஞ்சோண்டு இன்னைக்கு ஏறி இருக்கான். நெஸ்லே இந்தியான்னு ஒரு ஆள், அவனும் வந்து ஒரு வருஷத்து லோன்ல இருந்து கொஞ்சோண்டு ஏறி இருக்கான். பிரிட்டானியான்னு இன்னொரு சக்திசாலி, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனும் ஒரு வருஷத்துல இருந்து இவன் கொஞ்சம் ஆல்ரெடி ஏறி வந்துட்டான். 4500 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஆல்ரெடி ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் என்பது ஏறி வந்துட்டான். இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல கீழே விழுந்து கிடந்த செக்டர், முன்னணி செக்டர் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டர் ஒண்ணுதான். ஆனா அவனுங்களே வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து கிடந்தாங்க. இப்ப சமீபத்தில் கொஞ்சோண்டு மேல் நோக்கி பிக்கப் ஆயிருக்காங்க. இனி இவங்களுடைய Q4 ரிசல்ட் எல்லாம் வரும் பொழுதுதான் எந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரிய வரும். இப்போ வரைக்கும் ஐடி ரிசல்ட் கொடுத்த மிகப்பெரிய கம்பெனிகள் விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி எந்த விதமான வேலையும் பண்ணல. இந்த ஹெச்சிஎல் டெக் தான் அவங்க குரூப்ல பெரிய ஆளுனுடைய குரூப்ல ஒன்று மிச்சமா இருக்கிற இந்த ஹெச்சிஎல் டெக். அவனுடைய ரிசல்ட் இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு அவனுடைய மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும், இதெல்லாம் டிவிடெண்ட் நிறைய கொடுக்கக்கூடிய ஆள் தான். தற்போதைய நிலைமையில 2024 என்ன ஒரு லோ பிரைஸ் இருந்தானோ அந்த லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கான். ஸோ இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட் இவனை ஏதாவது தூக்கி விடுமா இல்லை கீழே பிடிச்சி அமுத்தி விடுமா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் தெரிஞ்சிடும். இதுக்கு இந்த Q4 ரிசல்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கும் நாளைக்கும் மிக முக்கியமான தகவல்களில் இந்த ஹெச்சிஎல் டெக்னுடைய Q4 ரிசல்ட்டும் இருக்கு. நண்பர்களே, 2 ஷேர்ல மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு. இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்குல இந்த 2025ல இதுவரைக்கும் பெருசா வால்யூம் என்பது நடக்கல. இப்பதான் சமீபத்தில் 2 ஹையஸ்ட் வால்யூம் என்பது 2025ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி போன டிசம்பர்லாம் ஒரு ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குப்பரை தான் விழுந்திருக்கான். 40 ரூபா இருந்தவன் கிட்டத்தட்ட 50% இறங்கி 20 ரூபா வரைக்கும் எல்லாம் போயிட்டான். 22, 24 வந்துட்டான். அதுக்கப்புறம் 24 ரூபா ரேஞ்சில இருந்து இப்ப 29 ரூபாயில வந்திருக்கக்கூடிய சமயத்துல அடுக்கடுக்காக ஃப்ரீக்வெண்டாக 2 வால்யூம் ஹையஸ்ட் வால்யூம் என்பது தற்போது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இவன் மட்டும் இல்ல, இந்த அசாஹி இந்தியா அப்படின்னு ஒரு பங்கு, அவனுடைய வால்யூம் என்பது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன வருஷத்துல அக்டோபர் சமயத்துல ஒரு முறை நடந்தது. அப்படி ஒரு ஹெவி வால்யூம் நடந்ததுக்கு அப்புறம் பாவம் இந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கி தான் கடந்திருக்கான். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் நடந்தப்பவும் சரி, சமீபத்தினுடைய லோ வந்திருந்தப்பவும் சரி, ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது பண்ணியிருக்கான். இதனால ட்ரேடர்கள்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. இனி இவன் என்ன பண்ண போறான், மேலே அண்ணாந்து பார்த்தா 820 ரூபா வரைக்கும் ஏதோ ஒரு லெவல் இருக்கு, கீழே குமிஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு 500 ரூபா வரைக்கும் இருக்கு. இப்போ நடுவில் 700 ரூபாய்ன்னு வந்து நின்றுட்டு இருக்கானே. இனி இன்னும் 2-3 மாசம் கழிச்சு இவனை பார்க்கும்போது எந்த பக்கம் இருக்க போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு கன்றாவியான விஷயம் நடந்திருக்கு, ஏன் இந்த ஷேரினுடைய விலை ஒரு நல்ல விஷயத்தை பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எந்த பங்கு அப்படின்னா இந்த ஜில்லட் இந்தியா அப்படின்ற பங்கு. பொதுவாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது பண்ணியிருப்பான். இன்னும் 2-3 மாதம் ஆகலின்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாத சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வால்யூம் என்பது இந்த ஜில்லட்டில் நடந்திருக்கு.
அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாசத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு, இன்னுமே அப்படியே தான் இருக்கான். அப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இவன் என்ன பண்ண போறான், கீழே குமிஞ்சு பார்க்க போறானா, மேலே அண்ணாந்து பார்க்க போறானா அப்படின்றது தெரியாம இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜில்லட் இந்தியாவில் சமீபத்தில் டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறமே இந்த பங்கு பெருசாக கீழே இறங்கல. ஸோ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கு. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா தான் இவன் என்ன பண்ணான்றதே தெரிய வரும். நண்பர்களே, மார்க்கெட்டே ஒரு கட்டத்தில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு மறந்துருந்தது. அதாவது இவனுடைய சமீபத்தினுடைய வால்யூம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாசமாக பெருசாக எந்த விதமான வால்யூம் இல்லை. அந்த சமயத்தில் இந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கி தான் கிடந்தான். இப்போ இந்த 2-3 மாதங்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிகப்பெரிய அளவில் வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த 6 மாதமாக ரொம்பவுமே ஹை ஃப்ரீக்வெண்ட் வால்யூம்ஸ், அடிக்கடி வால்யூம் என்பது கடந்த 2-3 மாதங்களில் நடந்திருக்கு. இப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த டேட்டா பேட்டர்ன்ஸில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு 52 வீக் லோவில் சமீபத்தில் தான் இருந்தான். 1300 ரூபா ரேஞ்சில் இருந்தால் இப்போ மிகவும் வேகமாக பெரிய அளவில் ஏறி 2130ன்னு கரெக்டாக இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொடரான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி இப்படித்தான் கீழிருந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணா, அதுக்கப்புறம் பெரிய அளவில் கும்பா பாட் பண்ணான். ஏன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கி இருந்தது. இப்போ மார்க்கெட்னுடைய எழுச்சினால மார்க்கெட் கூட சேர்ந்து எந்திரிச்சு பாதி தூரம் அந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற வந்து டச் பண்ணியிருக்கான். இனி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் என்ன பண்ணாலும் பெருசா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துல அவனுடைய லோ 1400, இப்போ இன்னும் ஏப்ரல் மாசமே முடியல, அதுக்குள்ள 2130 இருக்கான். அப்போ இவன்லாம் இனி என்ன பண்ண போறான் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காற்று அடிக்கிற திசையில் நம்ம பறந்தோம்னா தான் ஈஸியாக பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும் பொழுது அப்போ மார்க்கெட் நல்லபடியாக வந்துடுச்சு, இனி நிறைய வர்த்தகங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல் அப்படின்றதெல்லாம் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. இந்த மார்க்கெட்டுக்கு இவன்லாம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், க்ரோத் இருக்கும், மார்க்கெட்டை சார்ந்து இவன் இருக்கான், இவனை சார்ந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி வெறும் 1000 ரூபா ரேஞ்சில் இருந்தது. மார்க்கெட் ஏறும் பொழுது இவனை சேர்த்து தூக்கி கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ஒரு டெசிஷன் பாயிண்டில் உட்கார வச்சிருக்காங்க. இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதே மாதிரி தான் பிஎஸ்சி அப்படின்ற பங்கு, அவனுமே கீழே விழுந்து கிடந்தான், 3500 ரூபா ரேஞ்சில் இருந்தான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட எல்லாம் சில தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது, போனஸ் ரிலேட்டடான தகவல் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த போனஸ் ரிலேட்டடான தகவல் இருந்து சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானான்ற மாதிரி என்எஸ்சி திடீர்னு திங்கக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஏதோ சில காரணங்களால் அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. உடனே அந்த தகவல்னாலே பிக்கப் ஆனவன் மார்க்கெட்டு ஏறுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலே உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு பல பேர்த்த சந்தோஷத்தில் ஈடுபடுத்தியிருக்கான். ஏங்க 3500 ரூபா ரேஞ்சிலிருந்து 6000 ரூபா கிட்டத்தட்ட பணத்தை டபுள் பண்ணி விட்ருக்கான்னு சின்ன விஷயமா. அந்த வரிசையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளை சார்ந்து இருக்கக்கூடிய சில கம்பெனிலையும் சமீபத்தில் பிக்கப் ஆகிட்டான். ஏன்னா மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இது அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த யூடிஐ ஏஎம்சி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கொஞ்சோண்டு 900 ரூபாய் ரேஞ்ச் இருந்தது, இப்போ 1100 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்குல ஒரு தகவல், இவன்லாம் ஒரு காலத்தில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டி அதிகமான ஆள். அதனால் வந்து இந்த பங்குகளை ட்ரேட் பண்ணுறவங்களும் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு அப்பப்போ இந்த ஷேரினுடைய விலை மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் போன மாதத்தினுடைய ஹையை இன்னைக்கு தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கான். அதனால் ட்ரேடர்கள் வந்து கொஞ்சம் நெர்வஸாக இருக்காங்க. இனி இவன் இதை கீழே தாண்டி இப்படியே மேலே போவானா, இல்லை இவனுடைய சமீபத்திய லோ அது 82 ரூபாயில் இருக்குது, இப்போ நடக்கிற ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் 99 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய 20 ரூபாயினுடைய ஏற்ற இறக்கத்தில் இருக்கிற இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கானே, அப்போ இவன் நீ அடுத்த 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கல இவன் என்ன பண்ணியிருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் கொஞ்சம் நெர்வஸாக இருக்காங்க. நண்பர்கள், இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது டாடா குரூப் கம்பெனி இன்னைக்கு ஒரு 4% மேல் நோக்கி ஏறி இருக்கான். எங்க இருந்துன்னா 52 வீக் லோ பக்கத்துல இருந்து ஒரு 4% என்பது ஏறி இருக்கான். இந்த பங்குனுடைய Q3 ரிசல்ட் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 166 கோடி லாபம் என்பது மாதிரி பண்ணியிருந்தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்க லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி இப்படி லாபத்துக்கு திரும்பி இருக்கான். இந்த சுஸ்லான்னு ஒரு பங்கு, அவன் இப்படி தான் லாஸ் மேக்கிங்காக இருந்து மறுபடியும் லாபத்துக்கு திரும்பும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 10 ரூபாயில் இருந்த பங்கு 70 ரூபாய்க்கு மேலையெல்லாம் போனான். இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்காக மாறல. அப்போ இவன் 2023க்கு அப்புறம் என்ன பண்ணுனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
2023 வந்து இவன் 800 ரூபாய் இருந்தவன் பெருசாவெல்லாம் ஏறல, 1400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 2023 என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டுக்கே வந்து உளுந்துட்டான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில Q4 ரிசல்ட் நல்லா சூப்பரா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்ப மார்க்கெட்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அது பூனைக்கு சூடான பால் வச்சது, வாயை கொண்டே பால் மேல வச்சோன்னு வேண்டான்னு சொல்லி ஓடி போன மாதிரி பல பங்குகள் முக்கியமான ஹைட் வந்ததுக்கு அப்புறம் டொயிங்னு இறங்கிடுறாங்க. இப்ப சமீபத்தில் கூட மேரிகோ அப்படின்ற ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எக்ஸாம்பிள், கீழிருந்து நல்ல மேல் நோக்கி வந்தவன்ல மிக ஒரு அருமையான எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ல இருந்தும் அவனை பிடிச்சி இந்த பூனைக்கு சூடான பால் வச்ச மாதிரி அது பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தது. இனி இவன் என்ன பண்ண போறான், அடுத்த 2 மாதம் கழிச்சு பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மேரிகோ என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த இண்டஸ் டவருமே அப்படிதான், சமீபத்தில் நல்லா தான் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அவனு இப்படிதான் பூனைக்கு சுடுபால் வச்ச மாதிரி அவனு அப்பப்போ போய் பாலை தொட்டு பார்த்துட்டு டொயிங்கின்னு கீழே விழக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பங்குகள்லாம் இனி அடுத்த 2-3 மாதங்கள் என்ன பண்ண போறான், அந்த சூட்டை தாங்கிட்டு மேலே போக போறானா இல்லை சுடுபால் வச்சுட்டானு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போறானா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இது போன்ற சில பங்குகள்லாம் வந்து நிக்குது. இதுல மேரிகோ பார்த்தா தாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பெருமை, அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெருமை கிடைக்கிற மாதிரி. அவன் பாருங்களேன் எப்படி கீழே விழுந்தாலும் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த மாதிரி இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் துன்பமே இல்லை பார்த்தீங்களா. ஏதோ ஒரு பங்கு வச்சிருக்கோம், தலைக்குப்புறம் கீழே விழுந்துட்டான், மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா மேலே வந்துட்டான், வாங்கின விலைக்கு மேலே வந்துட்டான் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் என்றைக்குமே ஒரு இன்பமாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மேரிகோ அப்படின்ற பங்கு எந்த செக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து இந்தியாவுடைய லீடிங் செக்டரில் இருக்குது, கன்சியூமர் கூட்ஸில் இருக்கு, காலத்தால் அழியாத ஒரு செக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. மார்க்கெட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குன்னு கடந்த 3 குவார்ட்டர்களாக இறங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அப்போ கூட இவன் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 400 கோடி அந்த மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் என்பது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னப்பா இங்கே வந்து நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு யோசிக்கிறீங்க, எகிரி அடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்த பங்கினுடைய விலை நினச்சிங்கன்னா இந்த REC லிமிடெட் தான். ஏற்கனவே கரெக்டாக ஒரு முறை இந்த இடத்துல வந்து அங்கிருந்து 20% கீழே வந்து விழுந்தான். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாவே ட்ரேடர்கள் ஒரு மாதிரி நெர்வஸ் ஆயிடுவாங்க. என்னடா எதுக்குடா இப்போ இங்கே வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஒரு கம்பெனி யோசிக்கவே இல்லை. அவன் எங்காவது யோசிச்சிருக்கானா இதுக்கு முன்னாடி கீழே 520 ரூபாய்க்கு போய் விழுந்துட்டான். அங்கிருந்து 640 ரூபா வந்து அவன் என்ன யோசிச்சு ஏதாவது கீழே இறங்கினானா கிடையாது. ஒரே தூக்கி 520 எங்கே 720 எங்கே கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஏறி இருக்கான். அதாவது இன்னொரு தனி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் விழுந்தவன் தான். அது ஒரு தனி கதை, அதை விட்டுருங்க, கடந்த காலத்தை மறந்துடுவோம், ஸ்டாக் மார்க்கெட் மறந்துடும். ஸோ அப்போ இப்போ புதுசாக பார்க்கல 520 ரூபாயிலிருந்து நிற்காம எப்படி ஏறி இருக்கான் 720. அந்த மாதிரி ஏற வேண்டியது தானே, எதுக்கு வந்து யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் இந்த சமயத்தில் IGL அப்படின்ற ஒரு பங்கு, இவன் எதுக்கு தான் இத்தனை தடவை கீழே வந்து உழுகுறான் அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறுறான் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். எதுக்கு தான் இவ்வளவு பெரிய வால்டிலிட்டி, அது எப்போ இந்த 2025லயே எதுக்கு இத்தனை முறை வால்டிலிட்டி பண்ணான்னு தெரில. இப்போ சமீபத்தில் 172 ரூபாயில வந்து விழுந்துகிட்டு இருந்த பங்கு தற்போது 188 ஆடிக்கிட்டு இருக்கு. இவனுடைய ஏப்ரல் மாதத்தினுடைய லோ பிரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ சமீபத்தில் 172 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ சில நாட்களாக 188 ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே இந்த கிளென்மார்க் கிளாக்ஸோ அப்படின்ற 2 பங்குகளுமே ஏதோ ஒரு புரியாத புஷ்பங்களாக இருக்குது. அதாவது ஒருத்தன் என்னடானா 2மே ஃபார்மா தான், ஆனால் ஒருத்தன் என்னடானாக்கா இப்படி கீழே அடிவாரத்தில் இருக்கான், இன்னொருத்தன் என்னடானாக்கா இப்படி மேலே உச்சத்தில் இருக்கான். 2 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த கிளென்மார்க் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கிறான், இனி இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆனால் இந்த கிளாக்ஸோ அப்படின்ற பங்கு உச்சத்தில் இருக்கான். ஏன்டா இப்படி மாறி மாறி இருக்கிறீங்க, 2 பேரும் ஒரே செக்டர் தானே, ஒரே மாதிரி இருங்களேப்பா அப்படின்ற மாதிரினா 2மே ஒரே மாதிரி இல்லை. ஸோ 2மே புரியாத வகையில் 2 ஃபார்மா கம்பெனிஸ் தான். ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான் ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில், ஒருத்தன் என்னடானா அதே சைட்வேஸ் பேட்டர்னில் மேலே உச்சத்தில் இருக்கான். நண்பர்களே இந்த சமயத்தில் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த SP ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். ட்ரேடர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, கீழே விழுகிறப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக நீ போட்டுக்கிட்டே போறில்ல,
அப்போ மறுபடி திரும்பி மேல் நோக்கி வர்றப்ப ஒவ்வொரு முறையும் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டானா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஏன் கீழே விழுந்து மேலே ஏறி எங்கள் உசுரை வாங்குறீங்க? ஒன்றா மேலேயே போயிட்டு இருக்க வேண்டியதானே. இங்கே வாங்கி இங்கே விற்கிறவனுக்கு லாபம் தான், இங்கே வாங்கி இங்கே விற்கிறவனுக்கு லாபம் தான். யாருக்குமே பயம் என்பது பெருசாக இருக்காது. அதே மாதிரி தொடர்ந்து கீழே போயிட்டே இருந்ததுனாக்கா அட இங்கே வாங்கினா நஷ்டத்தில் தான் இருப்பான், இங்கே வாங்கினவன் நஷ்டத்தில் தான் இருப்பான். அதனால் எப்படி இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கலான்ற மாதிரி எதுக்கு இப்படி கீழே இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கீங்க? இனி திரும்பி ஏறும்போது சும்மா ஏற முடியுமா? நீ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக தாண்டியா இல்லையா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் எங்கள் வேலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்மளுக்கு அதுதான் வேலை. ஒரு இடம் ஸ்டாக் கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் திரும்பி ஏறுறப்ப அவன் அதுக்கு முன்னாடி கீழே போட்டுட்டு போன ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தாண்டானா அப்படின்னு பார்க்குறதா நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்குது? அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி தான் ஒரு பங்கு கீழே விழுந்ததுன்னா சப்போர்ட்டில் இருக்கானா, சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸை தாண்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே கொண்டுட்டு இருக்க வேண்டியது தான். அப்புறம் கீழே யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டில் சரி அப்படின்னு உள்ளே நினச்சி பார்த்து உள்ளே போகிறவங்களுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கிடைக்கிறது தான். இவ்வளோதாங்க ஷேர் மார்க்கெட். நண்பர்களே, ட்ரேடர்கள்லாம் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. இந்த அக்மி சோலார் அப்படின்ற பங்கு, சோலார் மட்டும் இல்லை, ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறைன்னு பல்வேறு பங்குகள்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த பங்குகள். நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கொஞ்சம் திரும்பி மேல் நோக்கி வந்துட்டா. ரயில்வே துறை உளுந்தோம் இன்னும் எவனும் வரல. சில எனர்ஜி சோலார் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்காங்க. அப்போ இந்த அக்மி சோலாரை வந்து நிறைய பேர் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மேலேருந்து 278 ரூபாயிலிருந்து 173 ரூபாய்க்கு விழுந்து மறுபடியும் 220 வந்திருக்கியே, நீ எப்போ நீ திரும்பி மேல் நோக்கி வருவ அப்படின்ற மாதிரி பல பேர் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நெட்வெப் அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த நெட்வெப் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கான். ஆனால் அவன் விழுந்து கிடக்கக்கூடிய இடம் என்பது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுடைய ஒரு லீடிங் ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த பங்கு தற்போது கீழே 796 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும்லாம் போன பங்கு தான். அதே மாதிரி இதனுடைய முதலீட்டாளர்களை வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 10% ஆகவும் டிஐஎஸ் வந்து 5% ஆகவும் ஹோல்டு பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ இந்த பங்குனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி வரும்? டக்குன்னு ஒரு 50 கோடியோ 60 கோடியோ லாபம்னு கொடுப்பானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, மார்க்கெட் என்பதே கீழிருந்து மேலே ஏறுவதும் அல்லது மேலேருந்து கீழே இறங்குவதும் இப்படித்தான் எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. என்றைக்குமே ஒரு உச்சி அப்படின்றத நோக்கி போகும்போது கீழே குமிஞ்சு பார்த்தா என்ன ஆகும், மேலே இன்னுமே போனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நிறைய பேர்லாம் வந்து உச்சி அப்படின்னு போகும்பொழுது ஹெட்ஜிங் மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.